டேய் மாமா. டேய் மாமா. சொல்லு மச்சான். டேய் இன்னொரு 10 வருஷம் ஆனாலும் இப்படியே தான் இருப்போமா? இந்த பீர் குடிக்கிறது, காசு, இஎம்ஐ, இந்த பஞ்சாயத்தெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. நானா 10 இயர்ஸில் ஊரில் ஒரு ஏக்கர் குளம் கட்டிட்டு நடுவில் ஒரு குட்டி வீடு கட்டிட்டு இந்த பக்கம் காய்கறி செடிங்க, அந்த பக்கம் பழம் மரங்க, நானும் என் ஒய்ஃபும் 2 பசங்களும் அப்படி இருந்துடலான்னு நினைக்கிறேன்டா. நீ? டேய் நான் இன்னும் 10 வருஷத்தில் 1000 எருமை மாடு வாங்குவேன்டா. ஒரு 50 ஃபார்மஸ் ஓப்பன்டா. அட்லீஸ்ட் இந்த சிட்டியில் இல்லைனாலும் இந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கேயாவது ஓப்பன்டா. நடக்காதுங்கிறியா? ஆ அதெல்லாம் நடக்கும் மச்சான். டேய் பொண்டாட்டின்னா அது வயசு தானே? எனக்கு கூட வயசு தான் இருக்கணும்னு தோணுதுடா. ஆனால் எனக்கு ஏதாச்சும் புரியுதா? என்ன ஆக போதோ. நினச்சிக்கோ, நல்லா நினச்சிக்கோ. நினச்சிக்கிறேன். எப்பலேருந்து குடிக்க ஆரம்பிச்ச நீ? இவ்வளோ ஃபாஸ்டா குடிக்கிற? இன்டர்மீடியேட்ல இருந்து. ஓ, சீனியர் அப்போ. நீ குடிப்பியா அப்போ? ஒரு பொண்ணை பார்த்து குடிப்பியான்னு கேட்டேன்னு வச்சுக்கோ, உன் மேல கேஸ் போட்டுருவேன். சும்மா சொன்னேன். குடிப்பேன் அப்பப்போ. வீட்டில் தான். பிரியா வந்தா இல்லைன்னா என் அப்பா கூட, அவ்வளோதான். வெளியே குடிக்க மாட்டேன். ஆனால் யாரையாவது குடிக்க வச்சு பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நீங்கள் 2 பேரும் எப்போலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்? 3ஆவதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். எங்களில் ஒருத்தன் ஊரை விட்டு ஓடிட்டான். வாட்? இன்னொரு ஃப்ரெண்டு யூகேல இருக்கான். ஆனால் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்னா சூப்பர்ல. பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்னாலே அப்படிதான். ஹலோ, ஆல்மோஸ்ட் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் கூட அப்படிதான். யாருக்காச்சும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நடுவில் பிரேக் வந்துடும், அவ்வளோதான். பார்ட்டின்னு குடிக்கலையா? குடிச்சிட்டு தானே இருக்கேன். நீ ரொம்ப அழகா இருக்க வைஷ்யூ. மாமா உனக்கு ஏறிச்சு. அடே, ஒரு பெக்கே ஏறிடுமாடா? வைஷ்யூ, எனக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு தெரியுமா? ஆனா நீ இவ்வளோ நல்லவன் நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ ஒரு தங்கம் வைஷ்யூ. வெள்ளையா எவ்வளோ அழகா இருக்க பாரு. பிரபா, லவ்ன்றது ஃபேர் ஸ்கின்னை பார்த்து வராது. அப்புறம் இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டை நான் நம்ப மாட்டேன். வெள்ளையானா அப்படி அர்த்தம் இல்லை வைஷ்யூ. இப்போ நீ அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணப்ப என்கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. ட்ரிங்க் பண்ண மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சொன்ன, ஞாபகம் இருக்கா? இப்போ இதுதான் ப்ராப்ளம்னா நான் விட்டுடுறேன் வைஷ்யூ. இதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு ஒரு பொய் சொன்ன பாத்தியா, அதுதான் ப்ராப்ளம். அப்படியா சொன்ன? உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சொல்லியிருப்பேன். உன்கிட்ட சொன்னது கூட மறந்துட்டேன் நானு. இம்ப்ரெஸ் பண்றதுக்கா? அதுக்காக தான் நான் போறேன். இப்ப என்ன ஆயிடுச்சு? நீ என்கிட்ட பொய் சொல்லிருக்க. அதை ஞாபகப்படுத்தி ஏன் பொய் சொன்னேன்னு கேட்டா இம்ப்ரெஸ் பண்றதுக்குன்னு சொல்ற. நீ எனக்கு செட் ஆக மாட்ட. நான் கிளம்புறேன். இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. பார்ட்டின்னு பார்க்கலான்னு இப்ப ஏதோ பழைய விஷயத்தெல்லாம் கிளறி கிளம்பணும்ன்ற. என்ன இது? ஆமா, நான் குடிப்பேன், ஸ்மோக் கூட பண்ணுவேன், பொய் சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ண? 2 இயர்ஸ் கழிச்சுன்னு ராங் ஃபோன் நம்பர், ராங் அட்ரஸ் கொடுத்த. நான் லவ்னா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னு.
லவ் பண்ண பொண்ணு கூட எவனா ஃப்ரெண்ட்ஸா இருப்பானா? காதலிச்ச பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற அளவுக்கு பைத்தியக்காரன் நான் இல்ல. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது வைஷு. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ வைஷு. ஆனா நான் உன்னை லவ் பண்ணல. உன் மேல எனக்கு இஷ்டம் இல்லை. அண்ட் நான் உன்னை எப்பயுமே லவ் பண்ண மாட்டேன். முடிஞ்சா ஃப்ரெண்டா இரு, இல்லைனா பாய். மச்சான் ஆ மச்சான் ஆ இருக்கேன்டா. போனது வயசு நான் இல்லை. எப்பயும் காதலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா மாமா. அடே நிஜமா உங்களுக்கு லவ் பண்ண தெரியுமா? லவ் பண்ற டேலண்ட் உங்களுக்கு இருக்கா? கத்திக்கிட்டே எவன்டா காதலிப்பான்? எனக்கு நல்லா தான் வரும் மாமா. சை, நல்லா உட்காந்து செட் பண்ணுவேன்னு பார்த்தா பண்ணி மாதிரி குடிச்சிட்டு கத்துற. வைஷு குடிக்கல மாமா. அப்ப அவ எதுக்கு கத்துனா? ஒன்ன மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணால, அதுக்கு தான் கத்துனா. என்ன லவ் பண்றாளா? பண்ணா. இப்பல இருந்து பண்ண மாட்டான். எதுக்கு? எதுக்குன்னா என்னடா, பக்கத்துல உட்காந்து சேலஞ்ச் பண்ணலடா. இனி ஈகோனால உன்கிட்ட வரமாட்டா. ஓகே, போய் பில்லு கட்டு, கிளம்பலாம். பிரபா, உனக்கு எப்ப புரியும்? ஏதாவது கேட்டா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்ற. கலரை பார்த்து வர்றது உண்மையான லவ் இல்ல பிரபா. நீ எனக்கு ரொம்ப ஜென்யூனா தெரியற. உன்ன மாதிரியே பிடிச்சிருக்கு. நான் உன் கண்ணுக்கு வெள்ளையா ஹீரோயின் மாதிரி இல்லாம வேற எந்த மாதிரியும் தெரியலையா? 2 வருஷம் கழிச்சு நீ வந்த அப்புறம் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண. உள்ள எதையும் வச்சுக்காம எல்லாத்தையும் வெளில சொல்லிடுவேன். உன்னை 7 டோம்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ இங்க இருந்த என்னோட இதயம் அப்படியே வானத்துக்கு போயிடுச்சு. அவ்வளோ அழகா இருந்த வைஷு. என்னை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு ஒரு வார்த்தை மாறாம சொல்லுவேன். உன்னை லவ் பண்றதுக்கு இவ்ளோ ரீசன்ஸ் இருக்கு. என்கிட்ட ஒண்ணு இல்லையா? கோவம் வருது பிரபா. அம்மா. மச்சான், ஆ நைட் நான் அதான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேனா? சமரசமா உட்கார்ந்து பேச வேண்டிய மேட்ரை நீ சர்வநாசம் பண்ணலடா. நீ வேற யாராவது கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதான். அது எப்படிடா? அது எப்படின்னா, போய் அந்த பொண்ணு காலில் விழு. நீ பண்ணதுக்கு அதுதான் கரெக்டா. டேய், நீயே பார்த்தலடா, பார்ட்டி கூப்பிட்டு மறுபடியும் சண்டை போடுறா. நீ ஒரு பொய் சொன்ன. அதுக்கு தான் வயசு உன்னை கூப்பிட்டு பேசலான்னு பார்த்தா. அந்த பொண்ணுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கே தவிர உனக்கு திரும்ப கத்துற ரைட்ஸ் இல்ல. பிளடி ட்ரங்கட். இப்ப எப்படிடா? என்ன எப்படி? போய் அந்த பொண்ணு காலில் விழு. வெக்க இல்லாம போய் கேளு, அவ்வளவுதான். அவ்வளவுதான்றியா? யா, அதான் ஒரே ஆப்ஷன். ஹலோ மச்சான், என்னாச்சுடா? ஆபீஸ் போறேன்னு சொல்லி பாருக்கு போய் குடிச்சிட்டு அழுவுறியா? ஆபீஸ் கிட்ட தான்டா இருக்கேன். அப்புறம் எதுக்குடா அழுவுற? எனக்கு வைஷு வேணும்டா. வைஷு ரொம்ப நல்லவ. நிறுத்து. அந்த பொண்ணுகிட்ட போய் வெள்ளையா இருக்க கருப்பா இருக்கன்னு சொல்லு. எங்க கிட்ட வந்து குணவதி பானுவதின்னு சொல்லு. கையால மச்சான், என் மைண்ட் வேலை செய்ய மாட்டேங்குது. நீ ஏதாச்சும் ஒன்று சொல்றா. என்னடா பண்றது? சரி, ஒண்ணு பண்ணு. உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிட்டுன்னு சொல்லிடு. எதுக்கு? அட்டிங் சொன்னதை செய்றாங்க ஐயா.
மச்சான் அப்படின்னா நீயே சொல்றா. டேய், நான் ஹைதராபாத்துக்கு எருமமான பிஸ்னஸ் பண்ண வந்தேனா இல்லை உங்களுக்காக வந்தானான்னு எனக்கு புரியவே மாட்டேதுடா. சாவ அடிக்கலாம். சரி பண்ணுறேன் வையே. டே பிரபா, நீ என்ன இங்க? ஹாய் அண்ணா, எங்கள் ஃப்ளாட் பக்கத்தில் தான். ஓகே, ஜாப் பண்ணிட்டு தானே இருக்க? சாஃப்ட்வேர் தானே? ஆமாண்ணா. பெட்டர்ரா. நான் அந்த காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணல. எதுக்குண்ணா, எல்லாம் ஓகேவா? ஒன்றும் இல்லைடா, ஆல் ஃபைன். அப்படி இப்படி சிட்டிக்கு வந்து எதுக்கு ஒர்க் பண்ணுறேன், ஏன் ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. என்னை பற்றி விடு, நீ சொல்லு உன் ஆஃபீஸ் பற்றி. என்ன இருக்க போகுதுண்ணா, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லாவே இருந்தது, இப்போ கொஞ்சம் போர் அடிக்குது, அவ்வளோதான். எவ்வளோ போரிங்காக இருந்தாலும் எதனா ஒன்று இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ல. இருக்குண்ணா, ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவ்வளோதான், சூப்பரு. நீ இங்கே தான் இருக்கியோ இல்லை வேற எங்கேயோ ஷிஃப்ட் ஆகி போயிட்டியோன்னு நினச்சேன். உங்கள் கூட பேசினா நம்ம காஃபி ஷாப் டேஸ் தானே ஞாபகத்துக்கு வருது. அதெல்லாம் ஏன் நினச்சிட்டு இருக்க பிரபா, ஹாப்பியாக இல்லாமல்? என்னாச்சுண்ணா டல்லாக இருக்கீங்க? அதான் நான் ஓட்டி பண்ணுறேன் பிரபா, அதான் கொஞ்சம் டல்லாக இருக்கேன். ஓ, இதுக்கு மேலெல்லாம் முடியாது பிரபா, வேலையை விட்டுட்டு திரும்ப ஊருக்கு போயிடலான்னு இருக்கேன். என்னாச்சுண்ணா? லைஃப் ரொம்ப மெக்கானிக்கலாக ஆயிடுச்சு பிரபா, பிடிக்கல. அதான் கொஞ்சம் ஃபினான்சியலாக ஸ்டேபிள் ஆகிட்டு வீட்டுக்கே போயிடலான் இருக்கேன். பிடிக்காததை பண்ணக்கூடாதுண்ணா. இல்லை அது, ஆனால் முடியாது, காசுக்காக வேலை செய்யணும். சரி, நீ ஹாப்பியாக தானே இருக்க? ஹாப்பி தான். சரி பிரபா, போயிட்டு வரேன். அண்ணா, என் நம்பர் இருக்குல்ல? இருக்கு பிரபா. உங்களுக்கு எப்போ எந்த ஹெல்ப்னாலும் கால் பண்ணுங்க. என்னாச்சுண்ணா? தேங்க்ஸ் பிரபா, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு. அது ஆனால் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே யாருக்கும் நீ ஹெல்ப் பண்ணாத, நீ யார்கிட்டருந்து ஹெல்ப் கேட்காத, அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணுவ. உன் ஃபீலிங்ஸுக்கு இங்கே யாரும் இடம் கொடுக்க மாட்டாங்க. சரி வரேன் பிரபா, பார்த்துக்கோ. நிதின். ஹலோ வைசு. பிரபா உன் கூட இருக்கானா? பிரபாவா? இல்லையே. இல்லையா? உங்க வீட்டுக்கிட்ட தான் வெயிட் பண்றேன்னு சொன்னா. நான் எதுவும் பார்க்கலையே. சரி, உங்க 2 பேத்துக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒன்றும் பொய் சொல்லல வைசு, அவன் எல்லா விஷயத்திலும் தெளிவாக தான் இருப்பான். உன் விஷயத்தை தவிர என்ன பேசுறானோ என்ன பண்றானோ புரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு உங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்க ஈகோனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் பண்ணிக்கிறீங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கத்துன உடனே அவனே யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான். அதுக்கு தான் சொல்றேன், அப்புறம் இஷ்டம். ஒருவேளை உங்களுக்குள்ள ஒன்றும் இல்லைன்னா நான் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இதெல்லாம் பிரபாட்ட சொல்ல வேண்டியதானே? அவனுக்கும் சொல்வேன், உனக்கும் சொல்றேன். ஆனா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. யாராவது ஒருத்தர் முடிவு பண்ணி முன்ன போனா பெட்டர். பை. மச்சான். டேய், வயசு டாபிக்கை தவிர வேற எது வேணாலும் பேசுறா. அப்படின்னா பேச வேற எதுவும் இல்லை. டேய், நீ பாசிட்டிவான ஆள்டா, தெளிவானவன் கூட. டேய், கரெக்டா சொல்லணும்னா நீயும் வயசுவும் கொஞ்சம் மெச்சூர்டா யோசிச்சு பேசுங்கடா. அதுவே ஜென்ரலா யோசிச்சிங்கன்னா சேர்றது கஷ்டம். என்னடா கஷ்டம்? நீங்க 2 பேரும் சேர்றது கஷ்டம். குடிச்சிருக்கியா? டேய், குடிச்சா நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே குடிப்போம். எனக்கு நிஜமா அப்படிதான்டா தோணுது. நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசம் வச்சிருக்கீங்க, ஆனா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாம விட்டுறீங்க. ஆனா ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீ என்ன பெரிய லவ் குருவா? நான் லவ் குருவோ இல்லையோ, ஆனா இது மட்டும் உண்மைடா. நீ என்னடானா ஃப்ளோல என்ன வருதோ அதை பண்ற. அந்த வயசு என்னன்னா எல்லாத்தையும் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கிற பொண்ணு. நீயே சொல்லு, எப்படி சேருவீங்கடா? உங்க 2 பேருக்கு நடுவில் நின்று ரகரகமா பிளான் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்டா. டேய், எதுக்குடா எதோ பேசிட்டு இருக்க? டேய், ஏதோ சொல்லடா, ஒரு உண்மை சொல்றேன் வா. டேய், ஃப்ளோல இருக்காதடா, வயசு கூட ஒத்துப்போ. வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, வயசு தான் இஷ்டம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்டா.
நீ சொன்னது கரெக்டு தான்டா. அது நடக்கணும்னா எங்க தாத்தா கொள்ளு தாத்தாலாம் நல்லா சம்பாதிச்சிருக்கணும். இல்ல நான் படிப்புல நல்லா டாப்பரா இருந்திருக்கணும். இல்லையா எவன் எப்படி போனா என்ன, நான் நல்லா இருந்தா போதும்னு இருந்திருக்கணும். அப்பதான் நான் சூஸியா இருக்க முடியும். இல்லையா ஃப்ளோல தான் போக முடியும். இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படி சொல்றேன்னா வயசு இல்லாமையும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பரவாயில்லையா? எனக்கு கூட அதாண்டா பயமா இருக்கு. வைஷு தாண்டா எனக்கு எல்லாமே. ஆனால் இப்போ வைஷுக்காக நான் எதுவும் புதுசாக பண்ணணும்னு இல்லை. அதுதான் ஃப்ளோவில் எப்படி போகணுமோ போயிட்டுருக்கேன். நீங்கள் 2 பேரும் சேரணும்னா ஏதாவது பெரிய மிராக்கல் நடக்கணும்டா. நீயோ வைஷுவோ ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வரணும். நீங்கள் பார்த்துக்கணும்னா. அதெல்லாம் இல்லைன்னு தாண்டா இப்படிலாம் நடக்குது. அடே அப்பையிலேருந்து அதான்டா சொல்லிட்டு இருக்கேன். குடிச்சேன் கிடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ குடி. தேங்க்ஸ். இப்போ எதுக்குடா ஊருக்கு? அப்பா வர சொன்னார்ரா. அதான்டா சம்மந்தம் பண்ணவங்க வந்திருக்காங்களாம். அப்படின்னா கல்யாணமா? கல்யாணம்லாம் இல்லடா, ஏதோ சும்மா ஒரு வாட்டி வந்து வீடெல்லாம் சுத்தி பாக்குறாங்களாம். ஓஹோ அப்படின்னா சரி. நமக்கு ஓகே ஆனாதானடா கல்யாணம் எல்லாம். ஆனா நான் எதுவும் சொல்லலடா. டாடி தான் ஒரு வாட்டி வந்துட்டு போக சொன்னாரு. ஓகே. நீ கூட சொன்னல வைஷு எனக்கு கல்யாணம்னா ஏதாச்சும் ஒன்று சொல்லுவான். ஆமா ஆமா, அதுக்கு தான் ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுறேன். நீ என் கூட வந்துடுறேன். நானா? இப்ப நான் ஊருக்கு வந்தா அவ்வளவுதான்டா. எங்க அப்பா எரும மாடுக்கான சர்டிபிகேட் கேட்பான். என்னால முடியாதுடா. சரி, வைஷு ஏதாச்சும் கால் பண்ணா என்னை பத்தி கொஞ்சம் நல்லதா சொல்லி வை. அடே என்னதான்டா பண்றீங்க? நீங்க 2 பேரும் லவர்ஸ் தானடா? நிஜமா இது லவ் தானா? டே லவர்ஸ்னா ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆவாங்களான்னு ஒரு முடிவுக்கு வரணும். நீங்க ஆனா லவ் ஜோனுக்கே வரமாட்டீங்களே. நீ என்னமோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ங்கிற. அந்த பொண்ணு என்னன்னா அப்படி ஒரு விஷயமே பிடிக்காதுங்கிறா. அதெல்லாம் பொய்யுங்கிறா. நீ என்னன்னா குடிக்கிறப்ப மட்டுமே உண்மையை பேசுற. டேய் நான் பார்த்ததுல டி ஒஸ்ட் லவ் ஸ்டோரிடா. டேய் நான் என்ன ஆர்கிடெக்டா பொண்ணுங்களை பார்த்துனே இப்படிதான் லவ் பண்ணணும்னு டிசைன் பண்றதுக்கு? ஏதோ அப்படியே ஆயிடுச்சு, அவ்வளவுதான். பா உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னாலா? உன்னை பத்தி ஒன்றும் சொல்லல. நான் தான் போன்ல ஏதோ வளர்னேன். டேய் ஆனா உன் கல்யாணத்தை பத்தி பேசுறப்ப மட்டும் கொஞ்சம் யோசிச்சா. எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசினா சரியாயிடும். இல்லைன்னா கஷ்டம். சரி வந்து காலில் விழுந்து பேசுறேன். கால்ல உழுவியா? அதுக்கு நீ மரத்துல போய் தொங்கிடுடா. சரிடா. நிதின் சொன்னதும் உண்மைதான். நான் வைஷுக்காக எதுவும் யுத்தம்லாம் எதுவும் பண்ணலை. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்குன்னு வைஷுனா பிடிக்காதுன்னெலாம் இல்லை. இந்த மொமெண்ட்டில் என் லைஃப்பில் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னா அது வைஷு தான். எஸ், நான் வைஷுவை லவ் பண்ணுறேன். ஆனால் எல்லாரும் நினைக்கிற மாதிரி லவ் கிடையாது. கண்டிஷன் சப்ளையிங் லவ். வைஷு கூட அவ்வளோதான். நான்னா எவ்வளோ பிடிச்சாலும் ஏதோ ஒரு ஸ்டாப்பில் நிறுத்திடுவான். எங்களுக்குள்ளே இந்த சின்ன சின்ன டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகணும்னா இன்னொரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வரைக்கும் அது நிற்காது. நிதின் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் நடக்கிறத தவிர என்ன நடக்குதுன்னு பொறுமையாக பார்ப்போம்.